மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 24 அதிகாரத்திலே 6 வசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நேற்றைய நாளிலே கர்த்தரை உண்மையாய் தேடுவர் என்ற தலைப்பிலே நாம் வார்த்தையை தியானித்தோம். இன்றைய நாளிலே அவருடைய சமூகத்தை, தேவ சமூகத்தை நித்தமும் நாடுவோம் என்கிற தலைப்பிலே வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். 6 வசனத்திலே 2 வார்த்தைகள் இருக்கிறது. நேற்றைய தினம் அவரை தேடுகிறதன் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நாடுவதன் முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தாவீது பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்பேன், அதே நாடுவேன். நான் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக தேவ ஆலயத்திலே நான் எப்போதும் தங்கி இருப்பதையே நான் நாடுவேன் என்று சொல்லுகிறான். தன்னுடைய எண்ணத்தை அவர் வெளிப்படுத்துகிறான். ஆலயத்திலே தங்குவது மட்டுமல்ல, ஆலயத்திலே நான் அவருடைய மகிமையை நான் காணும்படியாக, எப்போது அவருடைய சமூகத்தை நான் நாடும்படியாக நான் ஆலயத்தை தங்கியிருப்பதை நாடுகிறேன் என்று சொல்லுகிறான். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே தங்கி இருக்கும்படி அவரால் சேர்த்துக் கொள்ளப்படுகிற தேவ பிள்ளைகள், அவர்கள் அவர் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சங்கீதம் 65 அதிகாரத்திலே 4 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 84 சங்கீதம் 10 வசனம் சொல்லுகிறது, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை காட்டு. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்படுகிற, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் காணப்படுகிற அந்த ஒரு நாள் மேலானதாக இருக்கிறது, மேலானதாக இருக்கிறது மற்ற சொல்லுகிறார். ஆம், மற்ற இடங்களிலே 1000 நாட்கள் வாழ்வதை காட்டிலும், 1000 நாட்கள் நாம் வெவ்வேறான காரியங்களை செய்வதை காட்டிலும் என்னுடைய சமூகத்திலே காணப்படுகிற அந்த ஒரு நாள் நமக்கு மேலானதாக இருக்கிறது, அதிக மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் நாடு, கர்த்தருடைய மகிமையை, அவருடைய சமூகத்தை, அவருடைய வல்லமையை நித்தமும் நாடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு ஆலயத்திற்கு வருகிறவர்கள் ஏதோ ஒரு கடமைக்காக, பெயருக்காக அல்லது பிறருடைய கட்டாயத்து பேரிலே வருகின்றவர்கள் இருக்கிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவ சமூகத்தை நாடி வருவோர்தான், தேவ ஆலயத்திலே நான் தேவ சமூகத்தை காண வேண்டும், அவருக்குள் நான் களிக்கூற வேண்டும் என்கிறதான அந்த சிந்தையோடு கூட, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் பயன்பெறுவார்கள், அப்படிப்பட்டவர்கள் பயனடைகிறார்கள். அப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். அவருடைய சமூகம் நமக்கு மேலானதாக இருக்கிறது, அவருடைய சமூகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது, அவருடைய சமூகம் நமக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது, அவருடைய சமூகம் அவருக்குள் மென்மேலும் நம்மை களிக்கூற பண்ணுகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படுவோம். அவருடைய சமூகத்திலே அவருடைய மகிமையை கண்டவருக்குள்ளே களிக்கூறும்படியாக ஆலயத்திலே நித்தமும் தங்கியிருப்பதை அந்த தாவீதை போல நாம் நாடுகிறவர்களாய் காணப்படும். நிச்சயம் அதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக.
பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியாக அவருடைய சமூகத்தை அனுதினமும் நாடுகிறவர்களாய், உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறவர்களாய் நாங்கள் இன்னும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. உம்மை காண ஆவலாய் நித்தமும் நாடி வருகிறவர்களாய், உம்முடைய சமூகத்தை நாடி வருகிறவர்களாய், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. கிருபை செய்வீராக, தடைகளை எடுத்து போடுவீராக. உத்தம இருதயத்தோடு சேவிக்கிற ஒருவர் மேலும் வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமி எங்களுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். தடைகளை எடுத்து போடுங்கப்பா. மகிமையானவர்களை நாங்கள் கண்ணார கண்டுமக்குள் களி கூறும்படியாக இதுவரை பெற்றிடாத ஆண்டவரே சோத்திரப்பா, உடைய ஆண்டவரே வல்லமையை, உடைய மகிமையை நாங்கள் கண்டு மக்கள் களி கூறும்படி கர்த்தர்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தர்களை தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு வழி நடந்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.